மக்களை அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கார் ஆட்டோமோட்டிவ் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசிட்டு தான் இருக்கோம். அப்படின்னு இருக்கும்போது டேஷ் கேமோடைய இம்பார்ட்டன்ஸ் அண்ட் டேஷ் கேம் வந்து மோர் அஃபோர்டபுளான டேஷ் கேம் மாடல்ஸ் சிலது நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அப்படின்னு இருக்கும்போது டேஷ் கேம்ஸ்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமான குவாலிட்டி, பெட்டர் கிளாரிட்டி அண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் கனெக்டிவிட்டி, சேஃப்டி ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பல விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் தேவைப்படுது. அஃபோர்டபுள்னு வரும்போது அதெல்லாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ப்ரீமியம் வரும்போது இன்னும் நிறையா விஷயங்கள் எதிர்பார்ப்போம் இல்லையா? எஸ்பெஷலி இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியான கார்ஸ் அப்படின்னு போகும்போது ஆல்ரவுண்ட் சேஃப்டி இருக்கிறது நல்லது. அப்படின்னு இருக்கும்போது டேஷ் கேம்ஸ்லையுமே வந்து பெட்டர் கிளாரிட்டி, பெட்டர் குவாலிட்டி, பெட்டர் சேஃப்டி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸும் இப்போ வந்தாச்சுங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது கிராஸ் பீட்ஸ் இந்த பிராண்ட் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிராஸ் பீட்ஸ் அவங்களுடைய ஒரு மோர் அஃபோர்டபுளான கேமரா, அந்த டேஷ் கேம் வந்து ஏற்கனவே நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அப்படின்னு இருக்கும்போது அவங்க இப்போ லேட்டஸ்ட்டாக இன்னும் பெட்டர் கிளாரிட்டி, 4K ரெசல்யூஷன் அண்ட் இன்னும் ப்ரீமியமான சேஃப்டி ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களோட ஒரு புது டேஷ் கேம் யூனிட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், அவங்களுடைய லேட்டஸ்டான ப்ராடக்ட் தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் பீட்ஸோடைய ரோட் ஐ DC03. எஸ், இது தாங்க பாக்ஸு. ஆக்சுவலாக பெருசாக இருக்குது பாக்ஸு. ஸோ இந்த டேஷ் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு முக்கியமாக சொல்கிறாங்க. இங்கே இமேஜ் நீங்கள் இந்த பாக்ஸ்லேயே பார்க்கலாம். எனவே நான் உங்களுக்கு பிரித்து அசம்பிளி பண்ணி எப்படி இது ஒர்க் ஆகுது, எப்படி இருக்குது கிளாரிட்டி எல்லாமும் காட்ட தான் போகிறேன். ஸோ இதனுடைய மெயின் ஹைலைட் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை ஸ்பீட் வைஃபை கனெக்டிவிட்டி, 4K அல்ட்ரா ஹெச்டி ரெசல்யூஷன் அதுவும் மெயினாக போட்டிருக்காங்க. அண்ட் ஜிபிஎஸ் எனேபிள்டு லொக்கேஷன் சர்வீசஸும் இதில் இருக்குது. அதாவது நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறதையுமே இது வந்து காட்டும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மேற்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் இல்லைங்க, பேக் ரியர் விண்ட்ஷீல்டுமே நீங்கள் வந்து கேமரா பொருத்திக்கலாம் அப்படிங்கிறது இன்பில்ட்டான செகண்டரி ரியர் விண்ட்ஷீல்டு மவுண்டட் கேமராவும் இதில் இன்பில்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ தொடர்ந்து பார்ப்போம். டீட்டெயில்டாக அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்னு காட்டுறேன். அசம்பிள் பண்ணி ஃபிட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதையும் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். எஸ், உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பகிர்ந்துக்கங்க. ரைட், இப்போ நம்ம வாங்க உள்ளே போகலாம். ஸோ வாங்க இந்த கிராஸ் பீட்ஸ் ரோட் ஐ DC03 கம்ப்ளீட் கிளாரிட்டி, கம்ப்ளீட் சேஃப்டி இந்த டப்பா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ அன்பாக்சிங். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இதை விட இதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் ரேப் இருந்துச்சு, அதை வந்து பிரிச்சுட்டேன். ஓ, இதுதான் மெயின் யூனிட். ஓகே, ஸோ இதோ மெயின் யூனிட்டுங்கிறது பேசிக்காக சொல்ல போனால் ஃப்ரண்ட் யூனிட்டுங்க. ஃப்ரண்ட்டில் மாட்டுற ஒரு யூனிட்டு 4K UHD கிராஸ் பீட்ஸ் தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்கள். லென்ஸுக்கு ஒரு தனி இதுவும் ப்ரொடக்டிவ் ஃபில்மும் ஒட்டியிருக்காங்க. பவர் பட்டன் இங்கே இருக்குது. SD கார்டு இதோட வர்றது இல்லை. ஸோ SD கார்டு நீங்கள் வாங்கி ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளாஸ் 10 SD கார்டு நீங்கள் போடணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து நீங்கள் கவனிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் மீதி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து பல ஆப்ஷன்ஸும் இருக்குங்க. மெனு அண்ட் இது பார்த்தீங்கன்னா மியூட்டு, எமர்ஜென்சி லாக்கு, LCD ஆஃப், ரெக்கார்டிங் எல்லாமே இதில் இருக்குது. ஆட்டோ ரெக்கார்டிங் வசதியும் இருக்குது இதில். அண்ட் வந்து மெயினாக இந்த டேஷ் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மோஷன் சென்சார் ஆப்ஷன்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் இப்போ வந்து வண்டியே ஷேக் ஆகுது, வண்டியே ஜி ஃபோர்ஸஸ் கொஞ்சம் அடிஷ்னலாக வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணும். அந்த ஒரு விஷயம் வந்து இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து சூப்பர். ஓகே, மெயின் யூனிட் இதில் வச்சுருவோம். வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயங்கரமாக பேக்கிங் பண்ணியிருக்காங்க. இதை பிரித்து பார்த்தா இங்கே உள்ள எக்கச்சக்கமாக ஐட்டம் இருக்குங்க. ஒயராக நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் ஃபிட்டிங் பண்ணணும். முதல் விஷயம், உங்களுக்கு வந்து இந்த பாக்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ஒரு இந்த 12 வோல்ட் சாக்கெட் ஒன்று கொடுத்துட்றாங்க. பவர் சாக்கெட்டு 2 USB போர்ட்ஸ் வர மாதிரி நீட்டாக இருக்குது. சூப்பர். ஓகே, அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சின்ன சின்ன பிட்ஸுங்க. இது வந்து நீங்கள் கேமரா மவுண்ட் பண்ணுறதுக்கான அந்த மவுண்ட் இது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேருக்கான ஒரு டியூவல் சைட் டேப்பும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஏற்கனவே டேப் வந்து ஃபிட்டிங்காக இருக்கிறது அந்த மவுண்ட்டில் இருக்குது. அது ஓகே. அண்ட் இது வந்து ரியர் கேமரா யூனிட். அதுக்கு தனியாக கேபிள் அண்ட் தனியாக வந்து பெரிய ஒயரிங் சிஸ்டமும் இருக்குது. ஓகே, இதில் இங்கே தெரியும். ஏற்கனவே இதே டைப் ஆஃப் ஒரு கேமரா உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன் கிராஸ் பீட்ஸில். அது ஏற்கனவே என்னோடய எர்டிகால ஃபிட்டிங்கில் தான் இருக்குது. இது வந்து அதை விட கொஞ்சம் குட்டி, ஆனால் இதுவுமே நல்ல கிளாரிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுவுமே இங்கே பார்த்தீங்கன்னா ரோட்ரி அட்ஜஸ்டபிள் தான். ஸோ நல்லா இருக்குது. அண்ட் இந்த சைடு ஒரு டியூவல் சைட் டேப் ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க மவுண்ட்டுக்கு. ஃப்ரண்ட் அந்த மெயின் யூனிட்லேருந்து பேக் கேமராவுக்கு நீங்கள் வந்து வண்டி ஃபுல்லாக ஒயரிங் வந்து பேக் வரைக்கும் பண்ணி நீங்கள் போடுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கான ஒயரிங் இவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இதே பிரித்தாலே நிறைய தூரம் வரும்னு நினைக்கிறேங்க. எத்தனை ஃபீட்லாம் சொல்லலை, ஆனால் வந்து நல்ல லென்த் இருக்கும்னு நினைக்கிறேன். வண்டி ஃபுல் லென்த்துக்கும் வரும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். ஓகே, இது வந்து ரியர் கேமரா யூனிட்.
வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா யூனிட், ஃப்ரண்ட் கேமரா யூனிட்டுக்கான கேபிள் கனெக்ஷன். ஸோ நீங்கள் வந்து 12 வோல்ட் சாக்கெட்லேருந்தோ அல்லது வண்டியோட ஏதோ ஒரு 12 வோல்ட் அவுட்புட்லேருந்து, பவர் அவுட்புட்லேருந்து நீங்கள் அதை யூஎஸ்பி மூலமாக ப்ளக் பண்ணி சி டைப்பில் வந்து நீங்கள் மெயின் கேமராவில் நீங்கள் வந்து ப்ளக்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். சி டைப்புக்கான இங்கே ப்ளக் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஒயரிங் இதுவுமே நல்ல லென்த் வருங்கிறது என்னுடைய எண்ணம். வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரண்ட் கேமராலேருந்து ரியர் கேமராவுக்கு வந்து இந்த கேபிள் போகும் இல்லையா, இவ்வளோ தூரம் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயர் வந்து உங்களுக்கு அசிங்கமாக தொங்காமல் இருக்கணுங்கிறதுக்காக ப்ராப்பரான இந்த லூப்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த லூப்பாக இருக்குது பாருங்கள். அந்த ஒயரிங்கை நீங்கள் நீட்டாக உள்ளே விட்டு எடுக்கிறதுக்கு லூப்பும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி டியூவல் சைட் டேப்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தளவுக்கு ஆக்சுவலாக நல்லா யோசிச்சு தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே. இது ஒரு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 லூப் இருக்குங்க. ஸோ நீட்டாக நீங்கள் ஒயரிங்கும் பேக் பண்ணிக்கலாம், அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இத்தனை விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. இது நம்ம தெளிவாக பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஃபிட்டிங் ஆரம்பிக்கலாம். ஸோ மெயின் யூனிட் எடுங்க. மெயின் யூனிட் இது இருக்குது. ஓகே, ஃப்ரண்ட் யூனிட்டு. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா மவுண்ட்டு. இந்த மவுண்ட்டை எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னா இது இருக்குது பாருங்கள். இது வந்து இது மேலே இருக்கிறது இப்படி சுற்றும். ஓகே, மேலே இருக்கிறது இப்படி சுற்றும். அண்ட் இது வந்து நீங்கள் லூஸ் பண்ணிங்கன்னா இப்படி சுற்றும், இப்படி சுற்றும். ஓகேவா? ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் விண்ட்ஷீல்டோடைய ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதையை எப்படி நம்ம ஃபிட்டிங் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெயின் யூனிட் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே இந்த இடத்துல ஒரு ஸ்லாட் இருக்குது. இந்த ஸ்லாட்டுக்கு உள்ள இந்த பிட்டை அப்படியே இன்சர்ட் பண்ணுவோம். ஓகே, இன்சர்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். அப்புறம் இது ரெடி. இப்போ வந்து எஸ்டி கார்டை இன்சர்ட் பண்ணிட்டேன்னா அப்புறம் நான் வந்து ஈஸியாக ஒட்டிடலாம். ஸோ விண்ட்ஷீல்டோட ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி திருப்பிட்டு இப்படி மாட்டுவோம். அப்படின்னு இருக்கும்போது இப்படி திருப்பிட்டோன்னா விண்ட்ஷீல்டில் ஈஸியாக ஒட்டிடலாம். இந்த டேப் மட்டும் கழட்டிட்டேன்னா ஒட்டிடலாம். ஸோ வாங்க எப்படி ஃபிட்டிங் பண்ணுறோங்கிறத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி தான் எஸ்டி கார்டு, புது எஸ்டி கார்டு 256 GB மெமரி எஸ்டி கார்டு ஒன்று வாங்கிட்டேன். ஸோ இதே வந்து இதில் இன்சர்ட் பண்ணணும். இப்படி ஓகே. ஸோ எஸ்டி கார்டு போட்டேன். இப்போது இது வந்து இதுக்கு மேலே இந்த ஃபில்ம்லாம் இருக்குது. கேமராவுக்கு முன்னாடி இந்த லென்ஸுக்கு முன்னாடி இந்த ஃபில்மும் இருக்குது. ஸோ ஃபில்மெல்லாம் நம்ம கடைசியாக கழட்டிக்கலாம். முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கேபிளை இதில் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்குவோம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் வண்டியில் இந்த 12 வோல்ட் சாக்கெட்டில் தான் இதை நீங்கள் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோ இருக்குது பாருங்கள். எஸ், இந்த சைடு பார்த்தீங்கன்னா USB-C அப்படின்னு ஒரு இன்புட் இருக்குது. ஸோ இதில் தான் இந்த பின்னை இன்சர்ட் பண்ணணும். ஓகே, போட்டாச்சு. ரைட். அதுக்கப்புறம் இது வந்து மெயின் USB. இதை வந்து உங்கள் காரில் இருக்கிற 12 வோல்ட் சாக்கெட்டில் இன்சர்ட் பண்ணணும். ரைட், இன்சர்ட்டட். ஸோ இப்போ இது தானாக ஆன் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணணும். ஃபார்மேட் பண்ணவா அப்படின்னு கேட்கும் எஸ்டி கார்டு. ஸோ எஸ், ஓகே கொடுத்துட்டோன்னா ஃபார்மேட் சக்ஸஸ்ஃபுல். நைஸ். ஓகே, மேனுவல் செட்டப், டைம் ஜோன் செட்டப் போகிறது பெட்டர். GMT செட்டப், GMT plus 530. okay, press next to start using the dash cam by factory default setting. வீடியோ மோடுக்கு போட்டாச்சுங்க. வீடியோ மோட் ரெக்கார்டிங் ஆன். ஸோ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிருச்சு. இப்போ வந்து ஃபிலிம் நான் இன்னும் பிரிக்கல. ஸோ அதனால் இப்படி பிளாக்காக காட்டுது. ஃபிலிம் பிரிச்சுட்டேன். இப்போ தெரியுது பார்த்தீங்களா, நமக்கு முன்னாடி என்ன தெரியுதோ அது அப்படியே நல்ல கிளாரிட்டியாக தான் காட்டுதுன்னு இதில் தெரியுது. பட் எனிவே உங்களுக்கு வந்து நான் வந்து இமேஜ் நான் ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு இந்த டேஷ் கேமில் ஆக்சுவலாக ஃபுட்டேஜ் எப்படி ரெக்கார்டிங் ஆகுதுங்கிறது கிளாரிட்டி உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேட்டும் உட்பட உங்களுக்கு வந்து காட்டுது. 29/9/2024. டைமும் இருக்குது 6:10 PM. எல்லாமே ப்ராப்பராக தான் காட்டுதுங்க. நைஸ். ஓகே, இப்போ நம்ம பேக் கேமரா எப்படி ஃபிட்டிங் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ எஸ், ஒரு வழியாக இந்த டேஷ் கேமை நான் வந்து என் வண்டியில் ஒட்டிட்டேன். விண்ட்ஷீல்டில் அதாவது எப்படி ஒட்டியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரோடு வந்து ஃபுல்லாக வைடாக கவர் ஆகிற மாதிரியும் வேணும், அதே சமயம் கொஞ்சம் நம்ம வண்டி எங்கே பொசிஷன் இருக்குன்னு தெரிகிற மாதிரி அதுவுமே வேணும் இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கீழே விண்ட்ஷீல்டோடைய பேஸ் தெரிகிற மாதிரி தான் ஒட்டியிருக்கேன். ரியர் கேமராவும் ஆக்சுவலாக பொருத்திட்டேங்க. ஸோ ரியர் கேமரா வந்து எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரியர் கேமராவை ரியர் விண்ட்ஷீல்டில் சென்டராக ஒட்டிக்கிறது பெட்டர். அப்படி ஒட்டிட்டு அந்த ஒயரை வந்து ஆல் த வே ஃப்ரண்ட்டில் இந்த கேமராக்கு வரைக்கும் இந்த கொண்டு வந்து இங்கே AVIN அப்படின்னு ஒரு ஜாக் இருக்கு. இந்த ஜாக்ல நீங்க இன்சர்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா உள்ள பிக்சர் இன் பிக்சர் தெரியுது பாருங்க.
ஃபுல்லாக மெயின் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் கேமராவோட விஷன் தெரியுது. அதே மாதிரி ரியர் ஸ்க்ரீனோடைய விஷன் வந்து குட்டியாக ஒரு சின்ன விண்டோவா அந்த சைடில் தெரியுது. பட் தனியாக நீங்கள் ஃபுட்டேஜ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது தனித்தனியாக ஃபுட்டேஜ் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். 2160 பிக்சல் ப்ளஸ் 1080 பிக்சல், அது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே தனித்தனியாக காட்டுது. 2160ங்கிறது ஃப்ரண்ட் கேமராவுடைய குவாலிட்டி, ரியருக்கு 1080 பிக்சல் அந்த கிளாரிட்டி இருக்கு. அண்ட் இங்கே சைடில் மீதி ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டுது, அது நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். ஓகேவா? இதில் வந்து இது என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கறத உங்களுக்கு நான் அப்புறம் சொல்றேன். பட் SD கார்டு இருக்கு உள்ள, அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பட்டன்ஸ் இருக்கு. ஸோ மெனுக்குள்ள போய் பல விஷயங்கள் நீங்க வந்து ஆல்டர் பண்ணலாம். இப்போ நீங்க இது மெனு பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் ஆஃப் ஆகிடும். இது கீழே பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லோ குவாலிட்டியா இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் பண்ணிக்கலாம். லூப் ரெக்கார்டிங் ஃபங்க்ஷனும் இருக்கு. இந்த டேஷ் கேம்ல உங்களுக்கு வந்து 1 minute 2 minute 3 minute அப்படிங்கிற லூப் ரெக்கார்டிங் செட்டிங் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். லூப் ரெக்கார்டிங்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்டர் ஸ்ட்ரெச்ல நீங்க வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது. இதுல சின்ன சின்ன ஃபைல்ஸா தான் ஆக்சுவலா வந்து ஸ்டோர் ஆகுது. 1 minute 2 minute 3 minute அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ். அந்த 2 minute 3 minute அப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து அந்த வீடியோ கட் ஆகி சேவ் ஆகி அடுத்த வீடியோ வந்து ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பிட்டு பிட்டா நீங்க தனியா டவுன்லோட் பண்றதுக்கு வசதியா இருக்கும் அந்த ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா WDR, இது வந்து வைடு கிளாரிட்டி அதனுடைய செட்டிங் அண்ட் எக்ஸ்போஜர் செட்டிங்கும் இருக்கு. எக்ஸ்போஜர் நீங்க வந்து ஆட்டோல வச்சுக்கிறது பெட்டர். ஆட்டோல தான் வச்சிருக்கேன். இதுக்கு மேல நீங்க ஏத்துறதுனால ஏத்திக்கலாம், இறக்கிக்கலாம். அது வந்து உங்களுடைய இதை பொறுத்து இருக்கு, உங்களோட சரௌண்டிங்ஸ் பொறுத்து இருக்கு. டைம் லேப்ஸ் ரெக்கார்டிங்கும் இருக்கு. இன்கேஸ் நீங்க டிராவல் போறீங்க, டிராவலுக்கு கொஞ்சம் ஸ்டைலிஷா டைம் லேப்ஸ் நீங்க அந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மாதிரி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டைம் லேப்ஸும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபெசிலிட்டியும் இருக்கு. ரெக்கார்டிங் ஆடியோ அதுவும் இருக்குங்க. ஆடியோ ரெக்கார்டிங் தேவையில்லைன்னா அதை நீங்கள் ஆஃபும் பண்ணிக்கலாம். ஸ்டாம்ப், அதாவது டைம் ஸ்டாம்ப் அண்ட் வந்து அதுவும் இருக்கு. அந்த செட்டிங்ஸை நீங்கள் ஆஃபும் பண்ணிக்கலாம். வீடியோ ரெக்கார்டிங் G சென்சர், பார்க்கிங் மோட் G சென்சர் அதுவுமே இருக்கு. இப்போ இன்கேஸ் நீங்கள் ஒரு இடத்துல வண்டியை பார்க் பண்ணிட்டு போயிருக்கீங்க அப்படின்னு இருக்கும்போது யாராவது வந்து வண்டி மேலே கொஞ்சம் ஓங்கி கொஞ்சம் ஏதாவது வந்து இம்பாக்ட் பண்றாங்க, இல்லைன்னா லைட்டா ஒரு ஷேக் ஆகுது வண்டி அப்படின்னா அதனால அதை சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிடும். அந்த ஃபெசிலிட்டியும் இதுல இருக்கு. வீடியோ ரெக்கார்டிங் G சென்சர் அதுவுமே இருக்குங்க. தென் அதுக்கப்புறம் 24 hour ஆட்டோ பார்க்கிங் மோட் அந்த வசதியும் இருக்கு இதுல. அண்ட் ஹைட், ஸ்டேட்டஸ் ஐகான், ஸ்பீட் யூனிட், மைல்ஸ் பர் ஹவர் சேஞ்ச் பண்ணாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ஊர்ல கிலோமீட்டர் தான், ஸோ பிரச்சனை இல்லை. ரொட்டேட் ஃப்ரண்ட் வீடியோ, ரொட்டேட் ரியர் வீடியோ, மிரர் ரியர் வீடியோ. அதுக்கு அடுத்து சிஸ்டம் செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா இங்கே தாங்க மெயின் ஹைலைட்ஸ் இருக்கு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா வைஃபைன்னு இருக்கு. வைஃபை வந்து இதுல வந்து செம ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வைஃபை நீங்க உங்க போன்ல கனெக்ட் பண்றதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும். ஃபைல்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸி. அதுக்கு அடுத்து கீழே ஏடாஸ் இருக்கு பாருங்க. ஏடாஸ் இருக்குங்க இந்த டேஷ் கேம்ல. ஏடாஸ்ங்கிறது அட்வான்ஸ் டிரைவர் அசிஸ்டன்ஸ் சிஸ்டம்ஸ். லைக் டேஷ் கேம் மூலமா உங்களுக்கு வந்து ஒரு ஏடாஸ்ல வரக்கூடிய ஒரு 2 ஸ்பெஷல் ஃபீச்சர் சேஃப்டி ரிலேட்டடா கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயமா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங் அது இருக்கு பாருங்க. லைக் வண்டி ஏதாவது ஒன்று நீங்க ரொம்ப க்ளோஸா போறீங்க அல்லது முன்னாடி இருக்கிற வண்டிக்கு நீங்க கொஞ்சம் ஒட்டி போகிற மாதிரி தெரியுது அப்படின்னா உடனே வார்னிங் வரும். அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத ஓட்டும் போது பார்ப்போம். தென் அதுக்கப்புறம் லேன் டிபார்ச்சர் வார்னிங் அதுவும் இருக்கு. உங்க லேனை விட்டு நீங்க கொஞ்சம் அப்படியே லைட்டா அப்படி வெளியே போற மாதிரி தெரியுதுன்னா அப்படியும் அதுவும் வந்து வார்னிங் காட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கிறது ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா இருக்கு. வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேட்டு, டைமு, கேட் ஃபார்மேட், கிளாக் ஃபார்மேட், மீதி எல்லாம் நார்மல் செட்டிங்ஸ் தாங்க. பீப் சவுண்ட், வால்யூம்ஸ், லாங்குவேஜ், வாய்ஸ் கைடன்ஸ், ஃப்ரீக்வன்சி, ஜிபிஎஸ் ஃபார்மேட் அதுவும் இருக்கு பாருங்க. ஜிபிஎஸ் இன்பில்ட்டா இதுலயே வந்து அந்த குளோபல் பொசிஷனிங் சிஸ்டமும் இருக்கு. நீங்க எந்த ஊர்ல எங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ஸ்பீட்ல போயிட்டு இருக்கீங்க எல்லாமே உங்களுக்கு வந்து இது ட்ராக் பண்ணிட்டே இருக்கும். இது லைவா வீடியோலையும் காட்டும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரான ஃபீச்சரா தான் தெரியுது எனக்கு. ரொம்பவே சேஃப்டி ரிலேட்டடா ரொம்ப ஒரு இங்க பாருங்க லொகேஷன் லாட்டிடியூட் லாஞ்சிடியூட்ல எல்லாம் காட்டுது. வேற லெவலுங்க, உண்மையா சூப்பரா பண்ணிருக்காங்க. அண்ட் ஜிபிஎஸ் ஃபார்மேட், ஜிபிஎஸ் டைம் ஜோன் செட்டிங், ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஃபார்மேட், இதெல்லாம் நார்மலான விஷயங்கள் தான். ஸோ இத்தனை விஷயங்கள் இதுல இருக்கு. ஆக்சுவலா நல்ல குவாலிட்டியா தான் கொடுத்துருக்காங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இது வந்து ஓட்டும் போது எப்படி இருக்கு அண்ட் ஆக்சுவல் ஃபுட்டேஜ் உங்களுக்கு வந்து நான் டவுன்லோட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆடியோ குவாலிட்டி அண்ட் நைட் டைம் டிரைவிங் குவாலிட்டி, டே டைம் டிரைவிங் குவாலிட்டி, ஏடாஸ் ஃபீச்சர் ஃபங்க்ஷனாலிட்டி இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஷ் கேமோடைய ஆக்சுவல் அவுட்புட் குவாலிட்டி பார்க்கலாம். ஸோ டே டைம்ல இப்படி இருக்குங்க, பகல் டைம்ல ஓட்டுறோம். இதுக்கு அடுத்தது கண்டிப்பா நைட் டைம்ல எப்படி இருக்குங்கிறதையும் உங்களுக்கு நான் வந்து ஃபுட்டேஜ் எடுத்து காட்டுவேன். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏடாஸும் ஆன் பண்ணி வச்சிருக்கோம். லைக் ஏடாஸ்ல வந்து ஒரு 2-3 ஃபீச்சர் கொடுக்குறாங்க.
ஃபார்வர்டு கொலிஷன் மிட்டிகேஷன் வார்னிங் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது லேன் டிபார்ச்சர் அசிஸ்ட் இல்லை வார்னிங் அதுவுமே இருக்குது. டிபார்ச்சர் அசிஸ்ட் இல்லை, பட் வார்னிங் கொடுக்குறாங்க. என்னுடைய ஆக்சுவல் ஆடியோ குவாலிட்டி இப்படி தான் இருக்குது. ஸோ நான் வந்து லைவாக இப்போ பேசிகிட்டு இருக்கேன், என்கிட்ட மைக் இல்லை. ஆக்சுவலாக டேஷ் கேமில் என்ன ஆடியோ ரெக்கார்ட் ஆகுதோ அதே அவுட்புட் தான் அப்படியே உங்களுக்கு நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு இருக்குங்க கிளாரிட்டி, பரவாயில்ல, நல்லா இருக்கு. அண்ட் எப்போ தேவையோ அப்பப்போ வந்து இது வந்து வாய்ஸ் அசிஸ்டுமே வந்து கொடுக்குது. ஸோ அதுவும் வந்து ஹேண்டியாக தான் இருக்கு, நீட்டாக இருக்கு. ஸோ நீங்கள் ஏற்கனவே அட்ஜஸ்டும் பண்ணிக்கலாம், அதையும் உங்களுக்கு காமிச்சினேன். இந்த வால்யூம் உங்களுக்கு வேணும்னா ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம். அல்லது உங்களுக்கு இந்த ஏடாஸ் ஃபீச்சர்ஸ் வேணாம்னா அதுவும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் ஆக்சுவல் கிளாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் இல்லை, பட் இருந்தாலும் நல்லா தான் இருக்கு. எல்லா வண்டியோடைய நம்பர் பிளேட்டுமே ஓரளவுக்கு கிளியராக தெரியுது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பகிர்ந்துக்கங்க. வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் குவாலிட்டியை உங்களுக்கு நான் ரெண்டர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். குவாலிட்டி பூஸ்ட் எல்லாம் ஒன்றும் பண்ணல, குவாலிட்டி கம்மியும் பண்ணல. ஸோ ஆக்சுவல் ரெக்கார்டிங் குவாலிட்டி இப்படி தான் இருக்கு. என்ன டூ வீலர், என்ன ஒரு ஆட்டோ, எந்த வண்டி நம்ம வந்து பார்க்குறோமோ அதனுடைய நம்பர் பிளேட்டுமே ஓரளவுக்கு கிளியராக தான் தெரியுது. பின்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி வரவங்களோட ஃபேஸ் கூட ஓரளவுக்கு கிளியரா தெரியுது. இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் இல்லாமல் ஒருத்தர் வராரு, ஃபேஸ் கிளியரா தெரியுது, தெளிவாக தெரியுது. ஸோ இது வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக தான் இருக்கு. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் லேன்ஸ் மாதிரி ப்ராப்பராக இருக்கிற ரோட்ல போய் இந்த ஏடாஸ் வந்து எந்த அளவுக்கு சும்மா கிமிக்கா இல்லை எந்த அளவுக்கு ப்ராப்பரா இருக்கு, எந்த அளவுக்கு வார்னிங்ஸ் தருது, அதையும் பார்த்துடலாம், டெஸ்ட் பண்ணிடலாம். Watch out for the vehicle ahead. எஸ், இந்த மாதிரி சில நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்து வார்னிங்ஸாக கொடுக்குது. ஏடாஸ் அப்படிங்கிற போது முன்னாடி ஒரு வண்டி அது வந்து தெளிவாக சென்ஸ் பண்ணிருச்சு அப்படின்னா வந்து அதோட வார்னிங்கும் வந்து சொல்லுது. நமக்கு முன்னாடி இந்த லாரி இருந்ததுனால அது வந்து காட்டுது. இனி ஏதோ ஒரு எனி வண்டி, லாரின்னு இல்லை, எந்த வண்டியா இருந்தாலும் அது வந்து ப்ராப்பரா அந்த சென்சார் முன்னாடி ப்ராப்பரா அந்த கேமரா டிஸ்பிளே சென்டர்ல வந்துருச்சுன்னா அது வந்து வார்னிங் காட்டும். ஸோ இப்போ இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ஏற்கனவே ஒரு தடவை வார்னிங் வந்துருச்சுங்கிறதுனால கண்டினியூஸா வார்னிங் வரல. நம்ம அடுத்து வேற வண்டி ஏதாவது வரும்போது திரும்ப அதையும் வந்து அதே வார்னிங் வரும் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். Watch out for the vehicle ahead. மறுபடியும் அதே வார்னிங் காட்டுது பாருங்க. The lane has deviated. ஸோ இதோ பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான லேன் மார்க் பண்ணிருக்கிற ஒரு ரோட்ல The lane has deviated. கொஞ்சம் இந்த லைனை ஒட்டி போய் லைனை கிராஸ் பண்ற ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா வந்து அதுவே சென்ஸ் பண்ணி வார்னிங் காட்டுது. பேசிக்கா கேமரா பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. இதுக்கு ஒன்றும் தனி சென்சார்ஸ்லாம் இல்லை, இதுல இருக்கிற சென்சார்ஸ் அண்ட் வந்து கேமரா பேஸ்டு சிஸ்டம். Watch out for the vehicle ahead. Watch out for the vehicle ahead and lane has deviated. இந்த மாதிரி சில Watch out for the vehicle ahead. இந்த மாதிரி வார்னிங்ஸ் எல்லாம் வருது. ஆக்சுவலா டிரைவருக்கு இன்னும் கொஞ்சம் அலர்ட்னஸ் வந்து கொடுக்குது. இது சொன்ன உடனே நம்ம உடனே ரோட்ல என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு அலர்ட்னஸ் வரும். ஸோ ரொம்ப லாங் டிரைவ் நீங்க போறீங்க, ஹைவேஸ்ல ரொம்ப போரிங்கா இருக்கு ஹைவே டிரைவ், தனியா அமைதியா நீங்க ஓட்டிட்டு வரீங்க, எல்லாரும் தூங்கிட்டாங்க அப்படின்னா இது உங்களை கொஞ்சம் அலர்ட்டா வச்சுக்கோங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ லேன் மார்க் ஆகியிருக்கிற ரோட்ல லேன் டிபார்ச்சர் வார்னிங்கே ஒர்க் ஆகுது. நம்ம The lane has deviated. இதே மாதிரி சொல்லிட்டே இருக்கு பாருங்க. இந்த லைனை கிராஸ் பண்ற மாதிரி போறேன்னா அது உடனே வார்னிங்ஸ் காட்டுது. நீங்க உங்க லேன்ல போனீங்கன்னா ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனையும் பண்ணாது, நீட்டா அமைதியா இருக்கும். நம்ம லேன் கிராஸ் பண்ற மாதிரி போனோம்னா அது வார்னிங் வரும், அதுதான் விஷயம். ஸோ ஆக்சுவலா நல்லா ஒர்க் ஆகுது. ஏடாஸ் ரிலேட்டடா ஒரு 2 ஃபீச்சர்ஸ் ப்ரிடாமினண்டா கொடுத்துருக்காங்க. இட் ஒர்க்ஸ் வெல். அது இந்த பிரைஸ்ல இதுக்கு மேலலாம் ஒன்றும் பெருசாக கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா கிளாரிட்டியும் நல்லா இருக்கு, வைஃபை கனெக்டிவிட்டியும் ஆக்சுவலாக ஸ்பீடாக தான் இருக்கு. அண்ட் இந்த மாதிரி எடாஸ் ரிலேட்டடாக 2 ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல வேல்யூவான ப்ராடக்டாக தான் தெரியுது. ஃப்ரண்ட் கேமரா, ரியர் கேமரா ரெண்டுமே நல்ல கிளாரிட்டியாகவும் இருக்கு. ஸோ இதில் எனக்கு பெருசாக குறை சொல்றதுக்குன்னு ஒன்றும் இல்லைங்க, நீட்டாக இருக்கு. லைக் திஸ் ஆக்சுவலி. உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துட்டுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நைட் மோட்ல நீங்க பார்க்கலாம் இந்த டேஷ் கேமோடைய கிளாரிட்டி அண்ட் ஆடியோ குவாலிட்டி எல்லாமே பார்க்கலாம் நீங்க. ஸோ ஆடியோ குவாலிட்டி தெளிவா இருக்கு. வீடியோ குவாலிட்டி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மெயினா இந்த வீடியோ கவரேஜ்ல டேஷ் கேம்ஸ் நம்ம யூஸ் பண்றது வண்டியோடைய நம்பர் பிளேட்ஸ் தெரியணும், விசிபிளா தெரியணும். அண்ட் வந்து உங்க சேஃப்டிக்கு இது வந்து கிளியரா இருக்காங்கிறத பார்க்கணும். நம்ம கிளைமேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மாறி மாறி வரும், வெயில் அண்ட் மழை எல்லாமே மாறி மாறி வரும். சாயந்தர நேரம்னா இப்போ நைட் டைம்னா பிரைட்னஸ் கம்மியாகும். அண்ட் ஹெட்லைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹை பீம் அடிச்சுட்டு வர்றவங்களுக்கு எல்லாம் வந்து கிளேர் ஆக வாய்ப்பு இருக்கு.
ஆனாலும் இந்த டேஷ் கேமில் இந்த ஆட்டோ செட்டிங் ஒன்று இருக்குங்க எக்ஸ்போஷரில். ஸோ ஆட்டோ செட்டிங் தான் இப்போ நான் வந்து வச்சிருக்கேன். அப்படின்னு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரைட்னஸ் வந்து பூஸ்ட் ஆகிக்குது. பிரைட்னஸ் வந்து கம்மியும் ஆகுது, பூஸ்டும் ஆகுது. எனக்கு முன்னாடி போகிற வண்டி இருக்கு பாருங்க. ஸோ இந்த வண்டியோட நம்பர் பிளேட் கூட ஆக்சுவலாக கிளியராக தெரியுது. ரியர்ல ஏதாவது வண்டி வந்தாலுமே அதுவுமே ஓரளவுக்கு கிளியரா தான் தெரியுது நினைக்கிறேன். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா பின்னாடி ஹைபீம்ல வர்றாங்க, அதனால அந்த அளவுக்கு கிளியரா இல்ல. ஸோ ஃப்ரண்ட்ல ஆனா வந்து நல்ல கிளாரிட்டி இருக்கு. இதோ வந்து கொஞ்சம் சைடு ஆங்கிள் போற வண்டிகள் கூட கொஞ்சம் நல்லா தெரியுது. பைக்கோட நம்பர் பிளேட்டுமே கொஞ்சம் கிளியரா தெரியுது. பின்னாடி இன்னொரு காரும் வருது பாருங்க. அவங்களுடைய நம்பர் பிளேட்டை தனியா பூஸ்ட் பண்ணி காட்டுது. நம்ம வண்டியோடைய பிரேக் லைட்டை வச்சு அதை வந்து பூஸ்ட் பண்ணி காட்டுது. ஸோ அந்த வகையில ரியர் கேமரா குவாலிட்டியும் கூடுங்க. முன்னாடி இருக்கிற காருடைய நம்பர் பிளேட் கொஞ்சம் நீட்டா விசிபிளா தான் இருக்கு. ஹெட்லாம்ப்ஸ் ஆஃப் பண்ணா இன்னும் அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆகிக்குது. ஸோ பரவாயில்லைங்க, நைட் டைம் குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்கு. லாங் டிஸ்டன்ஸ் ஹைவே டிரைவிங் போறீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்பீடு நீங்க என்னென்ன ஸ்பீட்ல லைவ் ஸ்பீடு ஆக்சுவல் ஜிபிஎஸ் பேஸ்டான ஸ்பீட் டிடெக்ஷனுமே இதுல இருக்கு. ஸோ நீ உங்க ஸ்பீடோமீட்டர்ல கூட வந்து கொஞ்சம் அதிகமா காட்ட வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல காட்டுற ஸ்பீடு வந்து ரொம்ப ஆக்சுவலா இருக்கும். அதே மாதிரி டேட் டைம் எல்லாமே காட்டுது, இன்க்ளூடிங் லொகேஷன் ஆல்சோ. இப்போ இந்த டிவைஸை உங்க போன்ல எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆஸ் யூஷுவல் மெனுவுக்கு போய் வைஃபை ஆன் பண்ணிக்கணுங்க. வைஃபை ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு ஒரு நெட்வொர்க்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாங்க. ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ரோடை DC03 காட்டுது பாருங்கள். ரோடை DC03 நீங்கள் வந்து பாஸ்வேர்டு போட்டு கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ பாஸ்வேர்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே மென்ஷன் பண்ணிடுறாங்க. டிவைஸில் சேவ் பண்ண உடனே அது வந்து கனெக்டட் டு கிராஸ் பீட்ஸ் அப்படிங்கிற சவுண்டும் காட்டுது. இப்போ என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே நம்ம இந்த ஃபோனில் வந்து ரோடையோடைய ஆப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ரோடை ஆப்புக்கு போவோம் வாங்க. ரோட் கேம் இருக்குது பாருங்கள், ரோட் கேம். ஸோ ரோட் கேம் ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே கனெக்டடாக தான் இருக்குது ரோடை DC03. அதில் ஏற்கனவே காட்டுது, என்ன அவைலபிள் டிவைஸ் இருக்கோ அது காட்டும். ஸோ அதுக்குள்ளே போவோம். ஆல்ரெடி இப்போ என்ன ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கோ அதே இதுலேயும் ஃபோன்லேயும் காட்டும். நல்ல கிளாரிட்டியாக தான் ஆக்சுவலாக இதில் தெரியுது. ஸோ இதில் வந்து நம்ம ஏற்கனவே பழைய ரெக்கார்டு இருக்கிற வீடியோஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெக்கார்டிங் ஆஃப் ஆகி ப்ளேபேக் மோடுக்குள்ளே போகும். ஸோ ப்ளேபேக்கில் பார்த்தீங்கன்னா இத்தனை வீடியோஸ் ரெக்கார்ட் ஆகியிருக்குங்கிறத நம்ம காட்டும். நமக்கு என்ன ஃபைல் வேணுமோ அதை நம்ம நீட்டாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இது என்ன ஃபைல் வேணுமோ அதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஓகே, டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகும், ஆனால் ஆகிடுச்சுன்னா நல்ல கிளாரிட்டியாக தான் இருக்குங்கிறது என்னுடைய எண்ணம். பேக்கோட ஃபுட்டேஜும் அப்படி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். எல்லாமே நீங்கள் ஃபோன்லேயே நீட்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படியே உங்களுக்கு அட் த டைம் எமர்ஜென்சியாக வேணும்னாலுமே அது அப்படியே டக்குன்னு ரெக்கார்டு பண்ணதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஈஸியாக உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணி. ஸோ நல்ல ஆப்ஷனாக தெரியுதுங்க. நல்ல நீட்டான கனெக்டிவிட்டி. உங்கள் ஃபோன்லேருந்து இந்த டேஷ் கேமுக்கு அப்படியே சட்டன் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே தனித்தனி வீடியோஸாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி தனித்தனியாக டவுன்லோடும் பண்ணிக்கலாம், யூஸும் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கிராஸ் பீட்ஸ் ரோடை DC03 ப்ராடக்டோடைய ஒரு டீட்டெயில்டான ரிவ்யூ. என்ன கேட்டிங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து ஆக்சுவலாக நல்லா இருக்குங்க. சர்ப்ரைசிங்லி ரொம்ப நல்ல ஒரு ப்ராடக்டாக தான் தெரியுது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் ஹேடாஸ் மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸும் வந்து கொடுத்துருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது, எஸ்பெஷலி இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில். ஸோ ஃப்ரண்ட் கேம் அண்ட் ரியர் கேம் அண்ட் ஆல்ட்ரு பண்ணக்கூடிய அளவுக்கு ரெசல்யூஷன் ஆப்ஷன்ஸு, எக்ஸ்போஜர் ஆப்ஷன்ஸு, கூடவே பார்த்திங்கன்னா இன்பில்ட் GPS லொக்கேஷன் எல்லாமே இதில் இருக்குது. அண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்லேயே வந்து ஸ்பீட் டிஸ்பிளே எல்லாமே உங்களுக்கு காட்டுற மாதிரி நல்ல ஆப்ஷன்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. மேற்படி வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ஸிங் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு இந்த ஃபீச்சர் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் எதுவும் இல்லை, எல்லாமே இதில் இருக்குது. குறிப்பிட்டு மெயினாக உங்களுக்கு வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். உங்களுடைய ஒப்பீனியன் என்னங்கிறத நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கலாம். இதனுடைய குவாலிட்டி அண்ட் கிளாரிட்டி உங்களுக்கு வந்து வீடியோஸில் ஃபுட்டேஜ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு என்னுடைய எண்ணம். ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸ்பெஷலான ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸும் இருக்குது. அஃபிஷியலாக நீங்கள் கிராஸ் பீட்ஸோடைய வெப்சைட்டில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் ப்ராப்பராக டிஸ்கவுண்ட்
ஆப்ஷன் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கோட் உங்களுக்கு வந்து நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன் அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை ஏற்கனவே வாங்கியிருக்கீங்க, உங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கலாம். அல்லது இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, உங்கள் காருக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே இருக்கிற பர்ச்சேஸ் லிங்கில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். டிஸ்கவுண்ட் கோட் உங்களுக்கு வந்து நான் ஸ்க்ரீன்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், கீழேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கலாம். இதே மாதிரி தொடர்ந்து உங்களுடைய கார்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் நம்ம சேனலில் நம்ம டீட்டெயில் ரிவ்யூஸ் போட்டுட்டு தான் இருப்போம். அதுக்காக அவசியம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது, உங்களுடைய ஒப்பீனியன் என்னங்கிறது கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. ஸோ இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.